ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த விலாக் வந்து ஃபஸ்ட்டு டே வந்துட்டு வேளாங்கண்ணியில் எடுத்த விலாக் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். அந்த சந்திலேருந்து நம்ம வந்து வந்தோம்னாலே வந்து சர்ச் வந்துடும். நியர்பை தான் எங்களுக்கு வந்து சர்ச் வந்து இருந்தது. ஸோ மார்னிங் டிஃபன் அன்றைக்கி இப்போ லாஸ்ட் இதில் வந்துட்டு ரூமோடு வந்து முடிச்சிருப்பேன் இல்லைங்களா விலாகு. ஸோ அதுலேருந்து தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் வந்து எப்போவுமே இந்த சந்திரா ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடுவோம். நான் வெஜிடேரியனா சந்திரா ஹோட்டல் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் அப்புறம் சர்ச் போயிட்டு வேண்டுதல்லாம் வந்து செலுத்திட்டு மார்னிங் எல்லாருமே வந்து காவி ட்ரெஸ் தான். நான் வந்து சாரீ வந்து கட்டியிருந்தேன். ஸோ கொடி வந்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் இந்த விலாகவே வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். இரண்டாவது இயேசுவை பல்கோணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. Our Father in heaven, holy be your name, your kingdom come. Your will be done on earth as in heaven. Give us today our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, blessed the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God. வந்து ஜெபமாலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வேண்டுதல் செலுத்திட்டு வெளியே வந்தோடனே கேட்டோம் எத்தனை மணிக்கு அப்படின்னா 12 o'clock வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 11:15 அந்த மாதிரி இருந்தது டைம் எங்களுக்கு. ஸோ பார்த்துட்டு போயிடலாம் கொடியை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொடிக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டு வந்தது அண்ட் திருவிழாக்காகவும். அண்ட் இந்த கொடி வந்து நான் அங்கே பார்க்கவே இல்லை நம்ம சென்னையில். ஸோ அதனால் நான் இந்த சின்ன சிம்பிளான ஒரு இது தான் போட்டிருப்பேன். நம்ம ஏரியாலே வந்து பார்த்தது பெசன் நகர் வந்து போய் பார்க்க முடியல. ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்ததுனால வந்து ஃபஸ்ட் டேவே வந்து கொடி பார்த்துடணும், காவி ட்ரெஸ் போட்டு கொடி பார்த்துட்டு ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ஜெபமாலை வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கும் 10 லாங்குவேஜில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போட்டால் போர் அடிக்குமேன்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு நடுவில் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய, அதாவது ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஒடிசா, மராத்தி, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ், கொங்கணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க. ఇప్పుడు మామూలు సమయమందును ప్రార్థించండి. ఆమేన్. परमेश्वर तुला राखो मरिये, गुरपेन भरलेली, स्वामी तुझी आहे, तू भगवान आस्तुर्यामणी आणि भगवान फळ तुझे उदरीचं जेजूस. संता मरिये, परमेश्वराची माये, आम्हा पापियांकरिता विनंती कर, आता आणि आमची मरणाच्या वेळी. आमेन. नमाजमध्ये कृपे केलेले सर्वेच कोण तुझे तायसा, ओस्तऱ्यामध्ये तू सदो आणि सदो तुझा पोचेसो. भाग्यवती म्हणे त्याचे माये, आम्हा पापिया खातीर विनंती कर, आता आणि आमच्या मरणाच्या वेळार. आमेन. नमस्ते मारिया, अनुग्रह पूर्ण, प्रभु तुम्हारे संग है. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 10 மணிக்கும் 10 லாங்குவேஜில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து அந்த ஃபுல் ஜெபமாலையுமே வந்துட்டு அப்படி தான் வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் 12:10 கிட்டே ஆகிடுச்சு கொடி வந்து ஏற்றி முடிக்க. ஆனால் செம்ம வெயிலுங்க, நிற்கவே முடியல. பாவம் என் குழந்தை சின்னவன் வந்துட்டு சாப்பிட்டு தான் வந்தோம். நாங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள், மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு தான் வந்தோம். அந்த கேர்னஸ் ஆகிட்டான் அவன், ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுற மாதிரி ஆகிட்டான் குழந்தை. அதுக்கப்புறமா லெமன் சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு அப்புறம் அப்போவும் வாமிட்டிங்லாம் பண்ணிவிட்டு அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். அந்த அளவுக்கு பயங்கர வெயில். ஆனால் ஃபுல் உடம்பே வந்து டேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் அந்த வெயிலுக்கு, அவ்வளோ வெயில். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, தூதர் மரியாவுக்கு தூதரே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆரோக்கிய மாதாவே வாழ்க.
கொடியை வந்து நல்லபடியாக வந்து தரிசிச்சிட்டோம். அந்த சாங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப வந்து அழ வரும் பயங்கரமாக. எனக்கு அது ஏனே தெரியல. உங்களுக்குலாம் வருமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன். அந்த சாங் கேட்டோன்னே அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி மனசு ரொம்ப இதுவாக வேதனையாக இருக்க மாதிரியும் இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் எனக்கு. பயங்கரமாக அழுவேன். பட் ஹாப்பியாக வந்துட்டு கொடியை வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தோம். பட் பார்த்த உடனே வந்துட்டு ரூமுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பையனுக்கு திரும்பவும் சோடா மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ வெயில், முடியவே இல்லை. அது நெக்ஸ்ட் டேலேருந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், வெளியே அந்த அளவுக்கு வந்து வெயிலில் வந்து சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வந்தோமா, லஞ்சு சாப்பிட்டோமா, முடிச்சோமா, போனோமான்னு அப்படின்னு இருக்கணும் அப்படின்ட்டு. ஈவினிங்கில் வேணால் நம்ம எவ்வளோ வேணாலும் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடி ஏற்றி முடிச்சு ஃபுல்லாக வந்து பலூனு எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். எல்லாம் கொடி ஏற்றி முடிச்சு அப்படியே கிளம்புறாங்க. நானும் பையனை மட்டும் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். உள்ளே பொண்ணும் ஹஸ்பண்டும் வந்துட்டு மாலை வந்து கழட்டுறதுக்காக உள்ளே போயிருந்தாங்க. கழட்டி அங்கே வந்து வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி மரத்தாண்டியே கட்டிட்டு வந்துட்டாங்க. அதை கூட விடலையாம். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த ஜவு மாலையை. அது ஒரு பிளெஸிங் தானே. ஸோ பையன் பாருங்கள், அவன் தான் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான், தலையில் துணி போட்டு. பாவம், குழந்தை ரொம்ப டல்லாயிட்டான். ஸோ அங்கே ஒரு தேர் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கும் போதே ஆப்போசிட்டில் வந்தது. ஸோ கேன்டீன் போய்ட்டு சும்மா ஏதாவது காஃபி எனக்கு வந்து நான் வந்து காஃபி சாப்பிட்டேன். பையனுக்கு வந்துட்டு அந்த திரும்பவும் பாருங்கள், கேன்டீன் உள்ளே நின்றுட்டுருக்கோம், திரும்பவும் ஒரு தேர் வந்து போகுது. அப்புறம் பையனுக்கு மட்டும் லிம்கா அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து திரும்பவும் கொடி மரத்தை, ஏன்னா அப்போ போய் கொடி மரத்தை என்னால் தொட முடியல. ஸோ நான் மட்டும் திரும்பவும் போய் கொடி மரத்தை போய் தொட்டு கும்பிட்டுட்டு நான் வந்து போயிட்டோம். அதோட ரூமுக்கு போயிட்டு 3 o'clock போய் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்து ரூம்லேயே வந்து வச்சு சாப்பிட்டோம். அதோட ஈவினிங் தான் நாங்கள் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் வந்துட்டு வெளியே வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகு பாருங்கள். அந்த கோயில் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சர்ச் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்படியே பிரமிப்பாக இருந்தது பார்க்கும் போதே. அவ்வளோ, அதாவது கண்ணே எடுக்க முடியலன்னா பாருங்கள், அப்படியே அங்கேயே நின்று கோயிலை ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஒரு பக்கம் கொடி வந்து அசையிறது, ஒரு பக்கம் அந்த மாதாவோட சர்ச் வந்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். நான் அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்மரிசம் ஆயிடுச்சு. நாங்கள் 4 பேருமே அப்படியே அங்கேயே நின்றுட்டோம். இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க சர்ச்சை. அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டோம் நாங்கள். ஈவினிங் எப்படியும் தேர் எடுப்பாங்க. நாங்கள் வந்து அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து அங்கேயே தான். அது பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு. நின்று அப்படியே பொறுமையாக அந்த வானத்தோட இதுவும் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சர்ச் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. சொல்லவே முடியல என்னால். என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து, அதாவது இப்போ கூட சிரிச்சுட்டே அப்படியே வாயெல்லாம் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம அந்த பக்கமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் கொடியை வந்துட்டு கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து போனோம். அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் ஆசை தீர பார்த்தேங்க அன்றைக்கி. அது அந்த 5 நாளுமே வந்து கொடி பார்த்தேன், தேர் பார்த்தேன், திருப்பி சர்ச்சுக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, ரவுண்ட்ஸ் அடிக்கிறது, திரும்பவும் சர்ச் போகிறது. இதே தான் வந்துட்டு அந்த ரொட்டீனாக வந்துட்டு எங்களுக்கு போயிட்டு இருந்தது அந்த 5 டேஸுமே. ஸோ அந்த கொடிமர கயிறில் கூட நிறைய பேர் வச்சு, அதாவது அவங்களுக்கு எங்கே வலி, வயிறு வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி கால் வலிலாம் அதை வச்சு அந்த கொடிமரத்தோட அந்த கயிறை கூட விடலை. நிறைய பேர் நின்று வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து ஈவினிங் காஃபி சாப்பிடல. ஸோ போயிட்டு ஈவினிங் காஃபியை வந்துட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து உள்ளே வந்து சர்ச்சுக்கு வந்து போயிட்டு அங்கேயே வந்து உக்காந்துட்டோம். ஏன்னா தேர் எடுப்பாங்க. ஸோ நைட்டு அந்த தேருக்காக வந்து வெயிட்டிங் நாங்கள். ஸோ போய் பார்த்தா செம்ம க்ரௌடு. அந்த ரெடி ஆகிட்டுருக்கு, தேர் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ள மாஸ் ப்ரேயர்லாம் முடிஞ்ச உடனே வந்து ஈவினிங் எடுப்பாங்க. டெய்லி ஈவினிங்குமே வந்துட்டு அந்த 5 தேர் வந்து எடுக்கிறாங்க ரெகுலராக. அதாவது அந்த 29 கொடி ஏற்றுறாங்க இல்லைங்களா. ஸோ அன்னிலேருந்து திருவிழா 8ஆம் தேதி முடியும். 8ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு ஆகஸ்ட் 29 ஆரம்பித்து செப்டம்பர் 8 முடிகிற வரைக்குமே அந்த ஃபுல்லாக வந்துட்டு தேர் வந்துட்டு டெய்லியுமே வந்து எடுக்கிறாங்க. ஈவினிங்கில் டெய்லியுமே மத்தியானம் வந்துட்டு 12 மணிக்கு கொடி ஏற்றுறாங்க வேளாங்கண்ணி சர்ச்சில், அதாவது வேளாங்கண்ணியில், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில். ஸோ தேர் வந்துட்டு டெக்கரேஷன் வந்து பண்ணி லைனாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சம்மனஸ் சொல்லுவாங்க, தூதர் அவங்க. அதுக்கு அடுத்தது வந்து செபஸ்தியாரோட தேர் வந்து நிற்கிது. அதுக்கப்புறமா வந்து அந்தோனியாரோட தேர்னு வந்து நிற்கிது, 3rd ஒன்று. அண்ட் 4th ஒன்று வந்து பெரிய தேராக சூசையப்பரோட தேர் வந்துட்டு பெருசாக அதை பாருங்கள் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ சூசையப்பர் தேர் வந்துட்டு 4th.
அண்ட் 5th வந்துட்டு தான் வந்து நம்ம மாதா தேர் வந்துட்டு வரும் பெருசா. ஜொலிக்கும் அதுதான் வந்து பயங்கரமா. ஸோ அது வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க இந்த சைடு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனோம். நெறைய பேர் பாருங்க இடமே கிடைக்கல பாவம். அங்கேயே வந்துட்டு படுத்துட்டு இருந்தாங்க. வெளியவே வந்து சர்ச் பக்கத்துலயே வந்து படுத்துட்டு அங்கேயே இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பீட்டர் பால்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூமு. ஸோ அது என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போயிருந்தாங்க. ஸோ சர்ச்சோட கேன்டீன் மாரி அங்க வந்து ஒண்ணு செட் பண்ணியிருக்காங்க. வெறும் சாப்பாடுக்கு மட்டுமே. ஸோ அந்த ரூம் வந்துட்டு போய் கேட்கலாம் எவ்வளோ ரெண்ட் எவ்வளோன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்க. ஸோ ரெண்ட் வந்துட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ரேட்டு ஜாஸ்தியா தாங்க இருக்கு. இந்த சீசன் டைம்ன்றனால 3500 தான் சொல்றாங்க எல்லா ரூமுமே வந்து மோஸ்ட்லி. அதாவது சர்ச் ரூம் எல்லாமே சொல்றேன் நானு. சிங்கிள் பெட்ரூம்னாலுமே வந்துட்டு அவ்வளோ தான் சொல்றாங்க ரேட்டு. ஸோ கேம்புமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்க. கவர்மெண்ட் கேம்ப் மாரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து அங்கேயே உக்காந்துட்டோம். சரி தேர் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றனால அங்கேயே உக்காந்துட்டோம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க தங்கியிருந்த ரூம்து. ரேட் வந்து என்னால சொல்ல முடியல இதில. ஏன்னா ரேட் வந்து வேரியஸ் ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொரு டைமும். ஐ மீன் சீசன் டைமில் ஒரு ரேட்டுமே அண்டு நார்மல் டைமில் ஒரு ரேட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்றனால நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி கம்மியாக தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம். அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் அதனால் என்னால் வந்து ரேட் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க வேறு ரேட் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து நான் ரேட் வந்து இதில் சொல்லலை. ரூம் நேம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மென்ஷன் பண்ணுறேன் இதில். தேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு லைனா வந்து அந்த 5 தேருமே வந்து வருது. ஆனா 5 நாளுமே அவ்ளோ கூட்டம் வந்து நின்னு என்னமோ புதுசா அந்த தேர பார்க்குற மாரி வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமா. ஸோ அவ்ளோ ஒரு ஆசை தானே, எல்லாருமே அதுக்காக தானே போயிருக்கிறது. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம் நேம் வந்துட்டு தாமஸ் லூர்து வில்லாங்க அது. ஸோ ரீசனபிளா தான் இருக்கு. சிங்கிள் பெட்ரூமும் இருக்கு உங்களுக்கு, டபுள் பெட்ரூமும் இருக்கு. ஏசி, நான் ஏசி எல்லாமே வந்து இருக்கு. பட் ரேட் வந்து தான் என்னால சொல்ல முடியல. ஏன்னா அதுதான் வேரியஸ் ஆகும் இல்லையா? கண்டிப்பா. எல்லா ரூமுமே அப்படிதான். ஸோ தேர் வந்து அப்படியே ஜெகஜோதியா வந்து அழகா வந்து அந்த கூட்டத்துல வந்து ஊர்ந்து போறத பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்பவே நிஜமாவே. ஸோ நாங்க ஃபுல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே தேர் பார்க்கறது, அப்படிதான் வந்துட்டு அந்த 5 டேஸும் சூப்பரா வந்துட்டு போச்சுன்னு சொல்லணும். நிஜமாவே வந்துட்டு ஆம், நான் நெக்ஸ்ட் விலாகும் வந்துட்டு இதுதான் போடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு இவ்ளோ அங்க பாருங்க எவ்ளோ கூட்டம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு அவ்ளோ இருக்கு. ஸோ அதனால செகண்ட் பார்ட்டுன்ற மாரி 2nd, 3rd டேன்ற மாரி நான் அப்படி வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃபுல்லாவே வந்து குடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டா வந்து தான் 5வது தேரா வந்துட்டா மாதா தேர் வந்துட்டு போகும். கூடிய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் விலை ஆசி திரு தேர் பகுதியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்ற பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த திருவிடமானீரே, உம்முடைய வரை. ஸோ எல்லாமே கிராஸ் ஆயிடுச்சு. தேர் வந்து நாங்க திரும்பவும் இந்த பக்கமா வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம், ஃபோட்டோஸு. அங்க அனௌன்ஸ் பண்றவரு வந்து அங்கருந்து தான் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. சர்ச் வந்து மாதா தேர் வருது, சூசையப்பர் தேர் வருதுன்றது உள்ளேருந்து தான் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதான் ஜூம் பண்ணி காமிச்சேன். இங்க பெரிய ஸ்க்ரீன் வந்து வச்சிருப்பாங்க மேல. அதில பாருங்க கூட்டம் பாருங்க எப்படி தெரியுது உங்களுக்கு. நடுவுல தேர் போது, சுத்தி அவ்ளோ கூட்டம். அவ்ளோ அழகா இருந்தது அது பார்க்கவே. அந்த மேல அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் அவ்ளோ ஜனம் இருக்குன்னு. நம்மளுக்கு வந்து தெரியுது சர்ச் கிட்ட மட்டும் தான் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த பக்கம் பார்க்கும்போது பயங்கர வந்து கூட்டமா வந்து இருக்கு. நாங்க வந்து நெறைய ரூம்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ரேட்ல வந்து சும்மா போய் கேட்டுட்டு தான் வந்தோம் நாங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு, தங்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியால இருக்கோம். நெக்ஸ்ட் போகும்போது வந்துட்டு நான் உங்களுக்கு வேற ரூம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றேன் கண்டிப்பா. அப்போ வந்து நான் கண்டிப்பா வந்துட்டு ரேட் சொல்றேன். ஏன்னா இது வந்து சீசன் டைம்ன்றனால கண்டிப்பா வந்து ரேட் வந்து உங்களுக்கு இதுவாகும். ஸோ சீசன் டைம் இல்லாதப்போ நான் போவேன் இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு ரூமோட ரேட்டு என்ன ஏதுன்றத வந்து நான் சொல்றேன். ஏன்னா நெறைய ரூம் வந்து நாங்க போய் பார்த்துட்டு கார்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். விசிட்டிங் கார்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு போறப்போ நம்ம வந்து வேற ரூம்ல வந்துட்டு தங்கலாம் அப்படின்னு. அதாவது ரெகுலரா நாங்க வந்துட்டு வருஷம் போவோம். நான் விளாக் இப்போ கூட வந்து ஜூன் மந்த் போனேன்னு சொல்லிட்டு நான் ஒரு விளாக் வந்து போட்டிருந்தேன். ஸோ நாங்க வருஷம் கண்டிப்பா போகுவோம். அந்த சென்ட் ஆனீஸ்ன்ற ரூம்ல தான் வந்து தங்குவோம். பட் அவங்களே வந்துட்டு எங்களுக்கு இந்த தடவ வந்து ஃபேவர் பண்ணவே இல்ல. ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா சொன்னாங்க.
கிட்டத்தட்ட 55, 60 அந்த மாரிலாம் ரேட்டு சொன்னாங்க 1000ல. எங்களுக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ! என்ன இவ்ளோலாம் வந்து ரேட் சொல்றாங்க அப்படின்ற மாரி. நாங்க ரெகுலரா தங்குறவங்க அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்து இது பண்ணல. ஸோ இது வந்து எங்க ரிலேட்டிவ் மூலியமா தான் வந்துட்டு இந்த ரூம் பார்த்தோம். அதனால அவங்க மூலியமா தான் கம்மி பண்ணி நாங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி போனோம். அப்போ கூட அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, ஓனர் எங்கள பார்த்துருந்தாரு. நாங்க போய் அங்க ஸ்டே பண்ணியிருந்தப்போ. கூட்டம் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா அதுல? இந்த பக்கமும், அந்த பக்கமும் ஃபுல்லா. ரூமோட ஓனர் வந்துட்டு பார்த்து மீட் பண்ணி பேசியிருந்தப்போ, அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, "நீங்க வந்து முன்னாடியே வந்து எனக்கு கேஷ் எதுவும் அனுப்பலன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் இப்போ ரேட் ஜாஸ்தியா தான் சொல்லியிருப்பேன்." ஏன்னா அட்வான்ஸ் நாங்க முன்னாடியே வந்துட்டு அட்வான்ஸ் இல்ல மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அதனால அவர் அந்த மாரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ வந்துட்டோம். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பசிக்கிற மாரி இருக்குன்னாங்க. அங்கேயே வந்துட்டு சர்ச்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே வந்துட்டு இந்த மாரி பாபிக்யூ கிரில்லுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க வந்து ஷவர்மா வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. பட் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லங்க ஷவர்மா வந்துட்டு ஒருமே பயங்கரமா அந்த பூண்டு ஸ்மெல் பயங்கரமா வந்தது. நாங்க அத சொல்லிட்டே வந்தோம். "இனிமே கம்மி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு பூண்டு ஸ்மெல் ஓவரா வருதுன்னு." ஸோ நாங்க அங்க ஏன் உக்காந்துட்டு இருக்கோம்னா, அடுத்து திரும்பவும் தேர் பார்க்கலாம். பசங்க ஷவர்மா வாங்கி சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆவாது. நம்ம வந்து உப்பு கல்ல வாங்கி நானும் ஹஸ்பண்டும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா ஆசை தீரல. அந்த பக்கம் பார்த்துட்டு நாங்க இந்த பக்கம் வந்தோம். சரி ஜனம் எப்படியும் திரும்பி வரோம். கண்டிப்பா வந்து தேர் வந்துட்டு ரொம்ப லாங்லாம் வந்து போகாது. அந்த ஏரியாக்குள்ளேயே சும்மா அப்படி போயிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரும். ஸோ அதனால பார்த்தோம் எப்படியும் திரும்பவும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தீர பார்க்கணும் இல்லையா? அதனால அங்கேயே வந்து உக்காந்துட்டோம். ஸோ க்ரௌடு கொஞ்சம் காலியானோன நம்ம அப்படியே வந்துட்டு போலாம் அப்படின்ற மாரி அங்கேயே வந்து உக்காந்துட்டு பசங்க வந்து ஷவர்மா சாப்பிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேயே உக்காந்துட்டு தேர் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதான் வந்து ஷவர்மா வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. பட் ஓகே. ஆனா நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மாத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அவங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ திரும்பியும் அந்த மசாலா அது ஒரு மாரி அ எல்லாமே வந்து கலந்து வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாரி ஒரு மசாலா, பட்டாணி அதெல்லாம் வந்துட்டு போட்டு, அந்த மசாலா வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. சூடா இருக்கு. அதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சூடுன்னு. இந்த டீ பாய் கடை பக்கத்துல சந்துல தாங்க ரூமு. அந்த டீ பாய் ஓப்பன் பண்ணாங்களோ இல்லையோ, அந்த சந்துல ரூம் வந்து கிடைச்சிச்சு எங்களுக்கு. நான் பயங்கரமா ஃபுல்லா டீ குடிச்சிட்டே தான் வந்து இருந்தேன். பொண்ணு இத ஆசைப்பட்டு வந்து வாங்குனா. அழகா இருக்குல்ல கியூட்டா. ஸோ நாங்க வந்து டீ சாப்பிட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ நைட்டு ஏன்னா இப்போ தான் பசங்க ஷவர்மாலாம் சாப்பிட்டாங்கன்றனால பசிக்காது இல்லையா? ஸோ ரூமுக்கு போயிட்டு நம்ம நைட்டு வந்து நம்ம டின்னர் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டீ வந்து சாப்பிட்டுருந்தோம். அ என்ன காமிக்கிறேன்னா, உள்ள நம்ம சர்ச்ல வந்து சாம்பிராணிலாம் போடுவாங்க இல்லையா? இப்போ தேருக்குலாம் வந்து போட்டிருப்பாங்கல்ல, அந்த சாம்பிராணி வந்துட்டு அந்த பக்கத்துல இருக்க கடைக்கெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பார்த்தேன். பரவாயில்லையே அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ அவங்களுக்கும் பிளெஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பாருங்க எடுத்துட்டு போறாரு தெரிதா ஒருத்தரு. அவ்ளோ பெரிய இது அது. அந்த சாம்பிராணி போடுறது. ஸோ அத வந்து ஒவ்வொரு கடைக்கும் அவர் வந்துட்டு போறாரு. அந்த சைட்லாம் மெயினுக்குலாம் போவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. நான் பார்க்கல. பட் நாங்க நல்ல வேள டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா அவர் ஒரு ஒரு கடையா உள்ள போயிட்டு சாம்பிராணி போட்டு போட்டு வந்துட்டு வெளிய வந்துட்டு இருந்தாரு. ஸோ அதான் நான் வந்து பார்த்தேன். பரவால்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டு அதோட திரும்ப நைட்டு தான் வந்து நான் எடுக்கிறேன். நைட்டுனா கிட்டத்தட்ட 11:00 மேல தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். 11:00 மேலேயே கூட்டத்த பாருங்க. அப்பவும் அங்க அப்பயும் நெறைய பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே க்ரௌடா தான் வந்தது. ஆஸ் யூசுவல் சந்திரா ஹோட்டல் தான் நாங்க வந்து சாப்பிடுறது. ஸோ அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து அப்படியே வந்து நடந்து வந்துட்டு சப்பாத்தி அப்புறம் நான் அந்த மாரி தான் ஆர்டர் பண்ணோம். சிக்கனு அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணிட்டு பெப்சி வந்து வாங்கி குடிச்சு அவங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. டைம் பாருங்க உங்களுக்கு 11:50 கிட்டத்தட்ட 12:00 ஆகப்போது. ஸோ சாப்பிட்டு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த ஹோட்டலோட மெனு கார்டு சும்மா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான்வெஜ்ஜுன்னு பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. பட்டு சீசன் டைம்னு இல்லை, எப்போ போனாலும் கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஒரு ஹோட்டலில் மட்டும் தான் அங்கே நல்லாயிருக்கும் ஃபுட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து நான்வெஜ்ஜுன்னும் போது நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். வேறு எங்கேயும் எனக்கு சாப்பிட்டு டேஸ்ட்டே வந்து பிடிக்காது எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள் லைட்டே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களை துரத்தாத குறை தான் ஹோட்டல்லேருந்து. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியே வந்து சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் நம்ம. ஒரு 12 மணிக்கும் அவ்வளோ கூட்டம். இவங்கலாம் பாருங்கள் கோவாக்காரங்க ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. அது மாதிரி புடவையில் வந்துட்டு
வாங்கி ஸ்டிச் பண்ணி ஃப்ராக்கு தைக்கிறது, ஷர்ட் தைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 12 மணிக்கும் பீச் பக்கம் போகிற ரோட்டு அது. சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு. அங்கே பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த சைடுமே வந்து கூட்டம். என் பொண்ணு வந்து அங்கே ஒரு கேங் வந்திருந்தாங்க பசங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தா. அதனால் நான் சும்மா நின்று நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நைட்டு ஒரு காஃபி குடிக்காமல் போனால் எப்படி? அதனால் திரும்பவும் போயிட்டு ஒரு நைட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டு நான் வந்துட்டு முடிச்சுக்கிட்டேன் அன்றைக்கி நாளை. ஸோ அதோட வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்து போயிட்டோம். வீடுனே வருதுங்க. ஏன்னா நாங்கள் தங்கின அந்த 5 நாள் தங்கினோம் இல்லைங்களா, அது வந்து வீடு மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ எங்கள் வீடு மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வேளாங்கண்ணி vlog தான் வந்து வரும். இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக வந்து போவோம். நாங்கள் அப்படி தான் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் எங்களோட நாளை. ஸோ கடையெல்லாம் அங்கே சாத்தி மூடியாச்சு. நாங்கள் காஃபி சாப்பிட்டோம். சும்மா திரும்ப அப்படி ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்ட்டு பீச் வரைக்கும் போயிட்டு, அதாவது கிட்டே வரைக்கும் போகல, கொஞ்சம் பாதி அளவு வந்து போயிட்டு நடந்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போனோம். ஸோ ரெகுலராக இதே தான் வந்து ரொட்டீனாக வந்து நடந்துட்டு இருந்தது. நிறைய கடை பாருங்கள் க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் vlogகும் இதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு வந்து வேளாங்கண்ணி vlog தான். சூப்பராக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.